இரண்டாவது முறையாக தொடர்ச்சியாக இரண்டாவது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் நீங்க வைக்க போவது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுடைய ஒத்துழைப்பால உங்களுடைய உழைப்பால உட்கார வைக்க போவது உறுதி என்று கூறிக்கொண்டு தேர்தல் வேலையை திமுக தான் முதல் ஆரம்பிச்சிருக்கு. 3-4 மாதங்கள் முன்னாடி ஆரம்பிச்சிட்டோம். நம்முடைய தேர்தல் வேலைகளை தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிட்டோம். எப்படி தேர்தல் வேலையை முதல்ல ஆரம்பிச்சிருக்கோமோ அதே மாதிரி தேர்தல் ரிசல்ட்லயும் நாம தான் முதல்ல வருவோம் அப்படிங்கிறது கூறிக்கொண்டு யார் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்முடைய கூட்டணி உங்களுக்கு எதிரடியில் இருக்க கூட்டணி பத்தி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு. அவங்க கள ஆய்வு நடத்திட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் பெரிய கலவர ஆய்வு தான் நடத்திட்டு இருக்காங்க. எல்லா நிகழ்ச்சியிலையும் சண்டை. நம்முடைய கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி கூட்டணி. இன்னும் சொல்லப்போனா அதிமுகவுடைய நம்முடைய எதிரில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் பொதுக்கூட்டம் அவங்க கள ஆய்வு கூட்டத்திலே சொல்றாரு, என்னடா அது நான் கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னா ஒருத்தன் 100 கோடி கேட்கறான், ஒருத்தன் 20 தொகுதி வேணும்னு கேட்கறான், இப்படி பேரம் பேசுறான் அப்படின்னு அவங்க ஓப்பனாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்முடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நம்முடைய தலைவர் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்றிருக்கிறோம். 100% வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த தேர்தல் வெற்றி அடுத்த தேர்தலையும் உறுதி செய்யணும்னா அதற்கு வந்திருக்கக்கூடிய கழக தோழர்கள் உடன்பிறப்புகள் தலைவர் கலைஞருடைய உடன்பிறப்புகள் அத்தனை பேரும் நீங்க களத்தில் இறங்கி அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு நம்முடைய வெற்றியை உறுதி செய்வதும் கேட்டுக்கொண்டு மீண்டும் என்னுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிகளை சிறப்பான திட்டங்களை உங்களை எல்லாம் சந்திக்கின்ற அந்த வாய்ப்பு கொடுத்த அந்த சேகர்பாபு அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.